ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தோணுதா? நான் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு கூட. அங்கே ஐயப்பன் பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய ஐயப்பன் பூஜைக்கு கலந்துக்கிட்டது இல்லை, பட் ஐயப்பன் பிரசாதம் எனக்கு நிறைய கிடைக்கும். இவங்க கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கிராண்டாக கேரளாவிலேருந்து இந்த மாதிரி ஐயப்பன் பற்றி நல்லா டீட்டெயிலாக பூஜை பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு சண்டை மேளா அது இதுன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இதில் எல்லா சாமியும் அழைச்சி எல்லா சாமி பற்றியும் பாடி அதை விட அவங்க கருப்பர் வேஷம்லாம், அதாவது கத்தி வச்சுட்டு நம்ம அழகர் வர மாதிரி, அதாவது கருப்பர் வர மாதிரிலாம் அவங்க பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நேரில் பார்க்குறவங்களுக்கு சாமியே வந்திருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த பூஜைக்கும் மெயினாக கலந்துக்க போனதுக்கு ரீசன் என்னென்னா, எப்போவுமே ஐயப்பன் கோவிலோட ஐயப்பன் பூஜையோட சாப்பாடாக இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், அது ரொம்ப டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். அது கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணணுன்னு தான் போனேன். பட் ஆனால் என்னால் அந்த பூஜை கிட்ட வரைக்கும் போயிட்டு அந்த பூஜைக்குள்ளே அட்டனும் பண்ண முடியல, சாப்பிடவும் முடியல, வந்துட்டேன். ஆக்சுவலாக ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு துக்கமான விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னேன். சாரி, சின்னதில்லை, பெருசு நடந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதோட ஒரு தாக்கம், அதோட ஒரு வலியோடு நான் அங்கே போகவும் முடியல என்னால். பட் அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நான் போனேன். பட் அந்த பூஜைக்கு என்னால் கலந்துக்க முடியாமல் அந்த தாக்கம் என்னை கூட்டிகிட்டே வந்துடுச்சு. அது எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமாக இருந்தது. என்ன தான் நம்ம கிட்ட வரைக்கும் போனாலும், என்ன தான் நம்ம உருண்டு பிறண்டாலும், நமக்கு என்ன கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்காரோ அந்த விஷயங்கள் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும். நான் வாசல் வரைக்கும் போயிட்டு என்னால் உள்ளே போய் ஐயப்பனுடைய அந்த அன்னதானத்தையும் சாப்பிட முடியல, பிரசாதத்தையும் சாப்பிட முடியல. பட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக பிரசாதம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அது ஒரு மிகப்பெரிய விஷயமும் கூட. எப்போவுமே நம்ம ஒரு தெய்வத்தை தேடி போகிறோம், நோக்கி போகிறோம் அப்படின்னா, நம்ம மனசும் சரி, நம்மளுடைய சிந்தனைகளும் சரி சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கடவுள் நம்மளை கூப்பிடுவாருங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்ன இருந்தாலும் நம்ம உண்மையாக ட்ரூவாக பக்தியாக இருந்தோன்னா அந்த விஷயம் நம்மளை தேடி தானாக வரும். நம்ம கூட அந்த விஷயத்தை தேடி போகவே தேவையில்லை. ஸோ இது இந்த வீடியோ ஐயப்பன் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஐயப்பன் பூஜையை என்னால் ரொம்ப ரசித்து நேரடியாக உட்காந்து ஃபுல்லாக பார்க்க முடியலை. கொஞ்சம் தான் பார்த்தேன். பட் அதுவுமே நான் ரொம்ப தூரத்துலேருந்து தான் பார்த்தேன். ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ சூப்பராக ஐயப்பன் பூஜை பண்ணுறது நான் இப்போ தான் சென்னையில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க மக்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மிஸ் பண்ணிட்டோமேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பட் இருந்தாலும் கடவுள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுப்பாருன்னு நம்புவோம். ஸோ நமக்கான விஷயம் எங்கேயும் போகாது. நமக்கான விஷயம் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். பட் நமக்கு இல்லாத விஷயத்தை நம்ம தேடி போனால் அது நமக்கு கிடைக்காது. தேங்க்யூ, பாய்.